உயிரணுக்களில் தங்குச்சுன்னா வெட்ட சூடுன்னு சொல்லுவாங்க. வெப்பம் உடம்பு பூரா உள்ள வெப்பத்திலேயே குறிப்பிட்ட உள்ளுறுப்புகளில் தனிப்பட்ட முறையில் வெப்பம் தங்கினாலோ, வெப்பம் சரியாக கடத்தப்படலைனாலோ, அல்லது அதிகமாக குளிர் தங்கினாலோ அதுவே நோயாயிரும். சொல்கிறது சரியாக புரியுது அவங்களுக்கு? இந்த இடம் நல்லா புரியணும். நம்ம இளைஞர்களுக்கு கண்டிப்பாக புரியணும் இந்த விஷயம். மூளையில் மட்டுமே வெப்பம் தங்குச்சுன்னா மூளை காய்ச்சல், வயிற்றில் வெப்பம் தனியாக தங்குச்சுன்னா அல்சர். சரியா? இந்த மாதிரி ஒவ்வொரு உள்ளுறுப்புகள்லேயும் தனிப்பட வெப்பம் தங்கினாலும் தப்பு. இந்த சரியான முறையில் இந்த வெப்பமும் வெளியேறும்போது என்ன செய்யும்? இப்போ தண்ணியை கீழே வச்சு அடுப்பில் நெருப்பு வச்சு வச்சோம்னா என்ன செய்கிறோம்? வெப்பம் பானை வழியாக தானே வெளில போகும். வெளில போகும்போது என்ன செய்யும்? நீரை ஆவியாக்கிட்டு வெளில போயிடும். ரைட்டா? வெப்பம் வெளியேறும்போது எதிர்பார்ற எல்லாத்தையும் ஆவியாக்கிட்டு போயிடும், அது தொலைச்சிட்டு போயிடும். இந்த மாதிரி சரியான முறையில் வெப்பம் வெளியேறும்போது உடம்புல எந்த இடத்துலையும் கழிவுப் பொருட்கள் தேங்காது. உள்ளுறுப்புகள்லேயும் வெப்பம் எங்கெங்கெல்லாம்